கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்திலும் கூட எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தராலே இருதயத்தை பக்குவப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். வேத தியானம் எனப்பட்டது ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்வது மாத்திரம் அல்லாது அதன்படி செய்யவும் என்கின்ற ஒரு பக்குவப்பட்ட ஒரு இருதயம் எஸ்ராவுக்கு இருந்தது. பாருங்க, ஏன் இப்பேற்பட்ட ஒரு பக்குவத்துக்குள்ள அவர் வந்தார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 70 வருடம் பாபிலோன் தேசத்துல தேவனற்ற மக்கள் நடுவுல தேவனே அந்த ஜனங்களை அருவருத்திருந்த போதும் கூட இஸ்ரவேலர் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகினதுனால அந்த ஜனங்கள் நடுவுல ஒப்பு கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவித்ததுனாலதான் இப்ப இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதாவது வேதாகமத்தை ஆராயணும், அதன்படி வாழணும். அது மாத்திரமல்ல, இந்த வேதாகமத்தின்படி ஒரு கூட்ட ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். அப்ப இதற்கு முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா தன் இருதயத்துலதான் என்று தீர்மானித்து ஒரு பக்குவப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இருதயத்தை பார்த்த கடந்த நாட்களில கூட இயேசுவினுடைய தெளிக்கப்பட்ட ரத்தம் நம்மளுடைய இருதயத்தை எப்படி கரைய பண்ணினது என்பதை பார்த்தோம். இந்த நாளிலும் கூட வலிவி போகிற ஒரு இருதயம் என்கின்ற தலைப்பின் கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தினுடைய 95வது சங்கீதம் 9, 10, 11 வசனங்களில, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வலிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அதாவது சங்கீதக்காரன் மூலமாக இஸ்ரவேலின் மக்களுடைய இருதயத்தை குறித்து எழுதுறாரு. சங்கீதத்துல மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 9, 10 வசனங்களிலும் கூட சொல்றாரு, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஒரே வசனத்தை 2 பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அந்த 3 வசனமும் ஒரே மாதிரி இருக்குது. பாருங்க, அது யாரை குறித்து சொல்லப்படுகிறதுனா வனாந்தரத்துல இருக்கிற இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் இவர்களை 40 வருடம் ஆரோசித்தார் மத்தல அவங்கள பரிசோதித்து பார்த்தார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாருங்க, அவங்க இருதயம் வலிவிய போயிட்டு இருக்கு. இவங்க செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது தேவன் இவர்கள் மேல எவ்வளவு உயர்வான எண்ணத்தை வைத்திருந்தார் அப்படின்னு யாத்திராகமம் 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவர்கள் பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலுமே தேவன் அவ்வழியாய் நடத்தாமல் சமுத்திர மார்க்கமாயும் வனாந்தர மார்க்கமாயும் தேவன் நடத்தினார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி பாருங்க, இது சாதாரண மனுஷனுடைய கரத்துல இது நடக்காது.
இது சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில இது நிறைவேறாது. இதற்கு பின்னாடி தேவனுடைய மகத்துவமான செயல் இருக்கிறது என்பதை இவர்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆபத்து வருதுன்னா உடனே போய் மோசேட்ட முறையிட வேண்டியது, மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் எகிப்துல மாறுதலை கொடுப்பார், இப்படி ஒவ்வொரு டைமும். ஆனா அந்த சங்கார தூதன் எனப்பட்ட ஒரு தூதன் எகிப்து தேசத்துக்குள்ள வருகிற போது, சார், உலக தோற்றம் முதற்கொண்டு அது வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு கூக்குரல் எகிப்துல உண்டாகலைங்க. நம்ம ஏதோ படிக்கிறோம் தலைசன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்கன்னு. அப்ப தலைசன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு 3 தலைமுறையினர் குடியிருக்கிறாங்கன்னு வைங்களேன். தாத்தா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, மகன் இருக்கிறாருன்னா, தாத்தா தலைசன் பிள்ளையானா அவரு இறந்துட்டார், அப்பா தலைசன் பிள்ளையா இருந்தா அவரு இறந்துட்டார், மகன் தலைசன் பிள்ளையா இருந்தா அவரு இறந்துட்டார். ஒரே வீட்டுல 3 பேர் மரணம். சார், மனிதர்கள் மாத்திரமல்ல, ஆடு மாடு கழுத குதிரை எல்லாமே தலைசன் பிள்ளைகள் அத்தனையும் சாகுது. ஆனா இது இஸ்ரவேலருடைய வீட்டுல இல்லை. இது எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. இப்பேற்பட்ட காரியத்தை தேவன் செய்திருக்கும் போது, அப்ப தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மரணமே வரலன்னா, அப்ப தேவனுடைய அனுமதி இல்லாம பார்வோனும் வர முடியாது, பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் வர முடியாது என்ற இருதயத்துல அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இதே ஜீவிய இருக்கும் பாருங்க. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நமக்கு உதவி செய்ததை நம்ம இருதயம் மறந்துடும். அதனால என்ன ஆகுது, இவங்க சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வருகிற போது மோசேக்கு விரோதமாக அவங்க முறுமுறுக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்கிறாங்கன்னா, எகிப்துல கல்லறை இல்லை என்றால் நீங்க சமுத்திரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தான்னு கேட்கிறாங்க. அதாவது என்னன்னா, நாங்க செத்திருந்தா எகிப்திலே செத்திருப்போம், இங்க எங்களை அடக்கம் பண்றது கூட ஆள் இல்லை. அப்ப நீங்க எல்லாம் வாழணும்னு உங்க இருதயம் ஏங்கல, வாழணும்னு நீங்க தேவனை நோக்கி பார்க்கல, தேவன் உங்களை வாழ வைக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணமே இல்லை. அநேகருக்கு பாருங்க, நான் செத்துறேன் சாங்க. சார், உங்க வாழ்க்கையில தேவன் எப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை வைத்து நடத்திட்டு வர்றாருன்னா, அந்த இருதயத்துல முதல்ல அதை உணர்ந்து கொள்ளணும். இந்த மக்களுக்கு தேவன் சொன்னது நடந்துடணும், உடனே நடந்திருக்கணும். அதாவது எகிப்துல இருந்து விடுதலை ஆகி இந்த காலையில பஸ் ஏறி சாயந்தரம் போய் கானான்ல போய் இறங்கி இருந்திருக்கணும். அப்பனா கர்த்தர் சொன்னதை செஞ்சிட்டார். சரி, கானானுக்குள்ள உள்ள போயிட்டீங்க, காலையில எகிப்துல ஏறி சாயந்தரம் கானானுக்குள்ள போயிட்டீங்க, ஒரு நைட்டோட நைட்டா என்ன பண்ண போறீங்க, அதே கானான்ல இருந்து பஸ் பிடிச்சு எகிப்துக்கு காலையில போய் இறங்க போறீங்க. அப்படித்தான் பண்ண போறீங்க. உங்க இருதயம் எனப்பட்டது எகிப்துலனுடைய அடிமைத்தனத்துல கிட்டத்தட்ட 400 வருடம் பழக்கப்பட்டு இருக்குது. இந்த 400 வருட அடிமைத்தன இருதயத்தை முதல்ல தேவன் எடுப்பதற்காகத்தான் இந்த வழிகளில நடத்துற, நம்ம இருதயத்தை அறிந்து நம்மளை நடத்துற ஒரு தேவனுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கல்வியினுடைய கட்டமைப்பு பாருங்க எப்படி இருக்கு. ஆனா அந்த கல்வி கட்டமைப்புல என்னென்னமோ கொண்டு அதாவது ஒரு காலத்துல சமஸ்கிருதம் படிச்சா தாங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியும், சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சாதான் ஒருத்தர் டாக்டர் ஆக முடியும், சமஸ்கிருதம் படிச்சிருந்தா தான் ஒருத்தர் ஆசிரியர் ஆக முடியும். சமஸ்கிருதம் அவருக்கு தெரியலன்னா அவர் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது. இப்பேற்பட்ட ஒரு படிப்பே படிக்க முடியாதுங்கிற ஒரு ரூலை இயற்றப்பட்டு இருந்ததை நம்மளுடைய முன்னோர்கள் போராடி, இல்ல தமிழ் மொழி படித்திருந்தாலே, ஆங்கில மொழி படித்திருந்தாலே இவர்கள் பிஎஸ்சி படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், ஆசிரியருக்கு படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலான்னு கல்வி எல்லாருக்கும் பொதுவானது என்று கொண்டு வந்தது நம்மளுடைய முன்னோர்கள் தான். ஆனா இங்க எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள கொண்டு போகப்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் எகிப்தினுடைய அடிமைத்தன பழக்கப்பட்டதுனால நம்மளால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது பாருங்க. ஏன்னா எகிப்துல கிட்டத்தட்ட 400 வருடங்கிறது, பிறந்தது எகிப்துல, வளர்ந்தது எகிப்துல, படித்தது எகிப்துல. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்துல வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை என்னுடைய தராதரமே மாறுது. உயர் பதவிகள் அனைத்தையுமே நிறுத்தப்பட்டு அடிமை பதவிகளுக்கு மாத்திரம், அடிமை வேலைகளுக்கு மாத்திரம் இஸ்ரவேலர் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படுகிறாங்க.
இதெல்லாம் எதற்காக தேவன் அனுமதிக்கிறார்னா, அவர்களுக்கு முன்குறித்த தேசத்துல கொண்டு போய் சேர்த்தனுங்கிறதுக்காக தான். அதே மாதிரிதான் பிள்ளைகளுடைய படிப்பு எனப்பட்டது. எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளைக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. மீறி போனா இந்த எல்கேஜி படிக்கிற பிள்ளை ஒரு 25 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸுக்குள்ளதான் ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்ப அந்த 20-25 நிமிடத்துக்குள்ள பாடத்தை சொல்லி கொடுத்து, ஆடி பாடி கதை சொல்லி, பிகினர் பிரைமரிக்கு பெப்பர் ஷோவெல்லாம் போட்டு எப்படி பாடத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறத சண்டே ஸ்கூல் மூலமா கற்றுக் கொடுக்குறோம். ஆனா அந்த கல்வியினுடைய தன்மை என்ன ஆகுது, நாளடைவுல எல்கேஜி கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகுது, யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, அடுத்து அந்த பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்க போகும்போது அது மிகப்பெரிய ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய இருதயத்தை பக்குவப்படுத்திக்குது. அதே மாதிரிதான் வனாந்திரத்துல இஸ்ரவேலரை தேவன் ஒரு பிள்ளையை, சிறு பிள்ளையை நடத்துறது போல நடத்தி கொண்டு வந்தார். இருதயத்தை அறிந்து அவர்களை நடத்தினார். ஆனா இவர்கள் வலிவி போகிற இருதயம் உடையவர்களாகவே இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன, கானானும் இல்லை, வாக்குத்தத்த தேசமும் இல்லைன்னு வழியெல்லாம் முறுமுறுத்தாங்க. அதாவது இவங்களுக்கு கர்த்தர் சொன்னது என்ன தெரியுங்களா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை கொடுப்பேன்னார். ஆனா சொல்லாத எத்தனை காரியம் அவங்க வாழ்க்கையில நடந்தது பாருங்க. இதெல்லாம் இவங்க இருதயத்துல உணர்வே இல்லை. சார், எகிப்துல தலைசன் பிள்ளைகள் எல்லாம் மறிக்கிற போது இவர்கள் வீட்டுல ஒரு பூனை கூட அந்த நாட்கள்ல மறிக்கல, வளர்த்துற ஒரு கோழி கூட மறிக்கலைங்க. அந்த மரண வாசனையே இல்லாம எகிப்துல ஆரம்பிச்ச அந்த வாசனை சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உலக தோற்றம் முதற்கொண்டு அது வரைக்கும் கடல் பிளந்து கடலுக்குள்ள இப்படி ஒரு மார்பிளஸ் ரோடு இருக்குது, அதுல நடந்தாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி வெட்டாந்தரையில நடப்பது போல அவர்களை நடத்தி கூட்டிட்டு வந்து அதே வழியில பார்வோனும் அவங்க ரதங்கள் குதிரைகளும் பின்தொடர்ந்து வந்து சமுத்திரத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு வனாந்தரத்துக்கு வர்றாங்க. இதை உணரணுமா இல்லைங்களா? 14வது அதிகாரத்தில் ஒரே பாடல் ஆராதனை, பர்வதங்களை சமுத்திரத்துல மூழ்கடித்தாரே துதியுங்கள்னு. அது கொஞ்ச நேரத்துல பாருங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. 3 நாளா தேடி போய் கடைசியா ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. அந்த இடத்துல போய் குடிக்கிற தண்ணியை பார்த்து அது கசப்பா இருக்குது. உடனே முறுமுறுக்கிறாங்க. சார், சங்கார தூதன் அழித்த போது அது மீறி போன என்ன 1 மாத காலத்துக்குள்ளேவா இருதயம் இப்படி போயிடும்? அடுத்து செங்கடல் பிளந்து அதுக்குள்ளேயும் ஒரு வாரத்துக்குள்ளேயுமா இப்படி போயிடும்? 4 நாள் தாங்க. சமுத்திரத்திலிருந்து இவர்கள் வெளியே வந்து 4வது நாள் மாறாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இவர்களே போய் தண்ணி எடுத்தாங்க, குடிச்சாங்க, கசப்பா இருக்குது, தேவனுக்கு விரோதமாகவும் அங்க மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறாங்க. இப்ப கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஒரு மரத்தை காண்பித்து மாறா மதுரமா மாறுது. தண்ணீரை குடிக்கிறாங்க. அமலேக்கர் எதிர்த்து வர்றாங்க. ரெகிதீமுல யோசுவா யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். இதெல்லாம் நடக்குதுங்க. இவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசத்தை தவிர தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றார். அதாவது சொல்லாத எத்தனையோ காரியத்தை தன்னுடைய மகிமையில நடத்திட்டு வர்றார். அதனால அவங்க இருதயத்துல ஏறவே இல்லை. சார், உலக தோற்றம் முதற்கொண்டு அது வரைக்கும் இப்படி ஒரு பிரயாணம் எனப்பட்டது யாருக்குமே இல்லை. நம்ம பாருங்க, வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜை வாங்கி கொண்டு வந்து வச்சு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் நம்மளுடைய ஆகாரத்தை, சில கூல்ட்ரிங்க்ஸ, சில வெஜிடபிள்ஸ பத்திரமா வைப்போம். ஆனா இவங்களுக்காக உலகத்தையே ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்றாருங்க. பகல்ல வெயில்ல இவங்க கடந்து போகிறாங்கன்னு சொல்லி பூமியவே ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்றாரு. ஏசி, வேர்ல்டு முழுவதும் ஏசி. 4 லட்சம் ஜனங்களுக்கு மேல அப்படியே வித்தவுட் கரண்ட்ல ஏசிக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இரவு வந்துருச்சுன்னா இவங்களுக்கு குளிர் அடிக்குமேன்னு சொல்லி ஹீட்டரு, பகல்ல மேக ஸ்தம்பத்திலையும் இரவுல அக்னி ஸ்தம்பத்திலும் இப்படி ஒரு சுகமான பயணம் எனப்பட்டது யாருக்கு அதுக்கு முன்னாடி பின்னாடி கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல. பசிக்குதுன்னு உடனே தூதர்களுடைய மன்னா, டோர் டெலிவரி. தாகம் எடுக்குதுன்னு உடனே கண்மலையிலிருந்து தண்ணீர். மோசேயை 40 நாள் சீனாய் மலையில 2 தடவை கூட்டிட்டு வந்து தேவனே கைப்பட எழுதி கொடுத்த கற்பலகை.
பரலோகத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரியின்படியே ஆசாரிப்பு கூடாரம். இதை செய்வதற்கு, யூகித்து செய்வதற்கு பெசலேலுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயம். சரி, இதெல்லாம் எங்க யாருக்கு நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இவங்க கண்ணுல பெருசாவே தெரியல. இன்றைக்கு இதற்காக எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. பாலபிஷேகம் பண்ணு, நெய் அபிஷேகம் பண்ணு, தேங்காய் அபிஷேகம் பண்ணு, பூ அபிஷேகம் பண்ணு. அபிஷேகத்துக்கு ஏகி கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அபிஷேகத்தை தந்து உங்களை என்னை கர்த்தர் நடத்துறார். எத்தனையோ பேருக்கு சரீரமே சுகமா இல்லை, ஆனா நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ரத்த அணுக்கள் சரியில்லை, வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணித்தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. எத்தனையோ பேரு கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு லங்ஸ் பாதிக்கப்பட்டு வாயிலே சாப்பிட்டு வாயிலேயே கக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகாம இருக்குது, எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. இதையெல்லாம் கர்த்தர் கேட்காம கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. இதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை எங்களுக்கு. கானான் தேசம் எங்க? சரி, கானான் தேசத்துக்குள்ள பாருங்க, அதுக்கு போற வழியில ஆசாரிய ஊழியத்துக்கு என்று ஆரோனை வேறு பிரிக்கிறாரு. அந்த ஆரோனுக்கு கூடிய ஊழியத்திற்கு தேவையான அந்த துளிர்த்த கோல், உடன்படிக்கை பெட்டி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான காரியங்க. இதெல்லாம் தேவன் கொடுத்து வந்து கூட இவங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் அப்படித்தான் இருக்குது பாருங்க. இவங்க என்னன்னா, வலிவி போகிற இருதயம் உடையவர்கள். இத யோனாவினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் பாருங்க. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம், யோனா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 4வது அதிகாரம் கர்த்தரே தேடி வந்து கேட்கிறாரு. 4, 5, 6, 7 வசனங்கள் வரையில. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்கையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ண காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையில் பட்டதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். யோசிச்சு பாருங்க, எப்பயோ சாக வேண்டியவருங்க இவரே. இவருக்கு 2வது சாவே வந்திருக்குது. முதல் சாவு இவரை யார் என்று சொல்றாங்க அப்படின்னா, எலியாவினால சாரிபாத் விதவையின் வீட்டுல உயிர்ப்பிக்கப்பட்ட விதவையின் மகன் என்று வேத பண்டிதர் சொல்றாங்க. இந்த சாரிபாத்துல விதவையின் மகன் மரித்து போயிறாரு. எலியா தான் இவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு எலியா வராம இருந்திருந்தாருன்னா இந்த விதவையும் இந்த அவங்க அம்மாவும் மகனும் 2 பேருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா தற்கொலை பண்ணிருப்பாங்க. அப்ப இயற்கையாகவே அவர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்களை ஒரு தேவ மனிதனை அனுப்பி அவர்கள் சாவிலிருந்து காப்பாத்தி இருக்கிறார். 2வது வியாதிப்பட்டு அவன் மரித்து போய் விடுகிறான். மரித்தவனை எலியா தேவனோடு போராடி ஜெபித்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். 3வது இவர் கர்த்தர் நினிவேக்கு போ அப்படின்ன போது அவர் நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு டிக்கெட் வாங்கி தர்சீசுக்கு கப்பல் ஏறி போறார். நடுக்கடல்லைங்க யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. யோனாவை விழுங்கும்படி தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீனை யோனாவை ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான மேன் ஆஃப் காடா டைவர்ட் பண்ணுது பாருங்க. அவருடைய டிரான்ஸ்பர்மேஷன் தனிமையில வச்சு கர்த்தர் இருதயத்தை அப்படி கரைய பண்றார்.
இருதய கரைய பொண்ணி இருதய மறுரூபமாயி கிருபையை குறித்து பேசுறாரு, மாயையை குறித்து பேசுறாரு. இப்படி எல்லாவற்றையும் பேசி கரெக்டா அந்த நினிவே மக்கள் ஃபெஸ்டிவலுக்காக சமுத்திரத்துக்கு வர்றாங்க. மீன் வந்து அந்த சமுத்திரத்தின் கரையில வந்து கக்குது. ஜனங்கள் எல்லாம் யோனாவை ஆச்சரியமா பார்க்கிற போது யோனாவினுடைய பிரசங்கம் 40 நாள்ல நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போயிடும். ஏன்னா உங்களுடைய அக்கிரமம் தேவ சமூக வரைக்கும் எட்டிருச்சுங்கிறார். இதன் அடிப்படையில ராஜாவின் இருந்து ஒரு அடிமை வரைக்கும் எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பல்ல விழுந்து, ஐயோ நாங்க வாழ வேண்டும் ஆண்டவரேன்னு கதறி கதறி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் வந்து பார்க்கிறாரு, நீதிமானை கவிழ்த்து போடக்கூடாது என்று அன்றைக்கு ஆபிரகாமின் இடத்துல பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா சோதோம் குமோர பட்டணத்தினுடைய பாவம் தேவ சமூக வரைக்கும் எட்டிவிட்டது என்று தேவனே வந்து ஆபிரகாமின் இடத்துல சொல்றப்ப ஆபிரகாம தான் ஜெபிக்கிறார். ஒருவேளை ஒரு பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை கவிழ்ப்பீரா? அப்படியே குறைஞ்சு 10 நீதிமான் வரைக்கும் வர்றார். ஆனா இப்ப இந்த யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு பட்டணமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. ராஜாவிலிருந்து அடிமை வரைக்கும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா பிரசங்கம் பண்ணின யோனாவுக்கு ஒரு மாறுதலும் இல்லை. சார், கடலுக்குள்ள மீன் வயிற்றுல இருக்கும்போது ஏகப்பட்ட மாறுதல். இப்ப கரைக்கு வந்தாச்சு. கரையில வந்து இவருடைய உபதேசத்தை கேட்டு ஜனங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவன் பக்கமா திரும்பிட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் தேசத்துல வந்திருக்குது. கர்த்தாவே உமக்கு சோத்திரம் என்று சொல்ல வேண்டிய இதே யோனா இந்த பட்டணத்துல நான் சொன்னபடி நடக்குதா இல்லையா, எல்லாம் எப்படி சாக போறாங்க அதை நான் பார்ப்பேன்னு காத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மனிதனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு ஒரு ஆமணக்கு செடியை ஓங்கி வளர பண்றாரு. இந்த ஆமணக்கு செடியில இவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு பூச்சியை கட்டளை இட்டு அந்த ஆமணக்கு செடி பட்டு போயிருது. பட்டு போனதுக்கு அப்புறம் உஷ்ண காற்றை அனுப்புறாரு. உடனே யோனாவுக்கு மனமடிவு ஆகி எரிச்சல் வந்து சாகுறேன்கிறார். ஒரு செடி செத்ததுக்கே உங்க மனசுனால ஏற்றுக்கொள்ள முடியலையே. தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட தனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கும் இந்த மனித இனம் சாகிறத தேவன் விரும்புவாரா? அதாங்க எசேக்கியேல்ல 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் துன்மார்க்கனுடைய சாவை விரும்பாத தேவனாமா. மரணங்கிறது எல்லாருக்கும் வரலாம், தப்பே இல்லை. ஆனா துன்மார்க்கமா மரிக்கிறதுனால நரகத்துக்கு தாங்க போய் சேருவோம். ஒரு நீதிமானுடைய மரணம் தான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. அப்ப இந்த நினிவே பட்டணத்து மக்கள் அத்தனை பேரும் பாவத்தோடையே சாகணும், அவங்க நரகத்துக்கு போகணும். பிரசங்கம் பண்ணின யோனா மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு இருதயம். இதுதான் பாருங்க வலிவி போகிற இருதயம். சார், முதலாவது இவர் கப்பல் பிடிச்சதே இருதய வலிவி போய் தான் நினிவேக்கு போறதுக்கு போல தரிசிஸ் போனது. இப்ப கர்த்தாவே நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னாரு. கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டாரு. மீன் வயிற்றுக்குள்ள இருந்த போது வேற மாதிரி. இப்ப கரைக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு தேவ சித்தம் எப்படியோ நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்க தெரியல. அன்றைக்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க தங்க வாழ்க்கையில இருதயத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தாங்க பாருங்க. அதாவது நாங்கள் எருசலேம்ல மரிக்க வேண்டியவங்க. ஏன் அப்படின்னா பாபிலோனியர் வந்து எருசலேம்ல யுத்தம் பண்றப்ப எத்தனையோ எருசலேம்ல இருந்த வாலிபர்கள் செத்தாங்க. எகிப்தியரை வந்து யுத்தம் பண்ணாங்களாமா, அப்ப எத்தனையோ வாலிபர்கள் செத்தாங்க. அப்ப இந்த யுத்த காலத்துல எல்லாம் நாங்கள் உயிரோடு இருந்ததுக்கு பின்னாடி யாரு காரணம் இருந்தாங்கன்னா கர்த்தர் மாத்திரம்தான். அடுத்து இதே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அவங்க சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது கயிறுகளில கட்டி பாலைவனத்துல தர என்று கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் நடக்க வச்சு இழுத்துட்டு போனதுல இந்த பாலைவனத்துல எத்தனையோ வாலிபர்கள் செத்தாங்க. அதுல எல்லாம் இவர்கள் உயிர் காக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. அப்ப இன்றைக்கு பாபிலோன் தேசத்துல வந்து ஒரு பதவியில இருந்தாலுமே
எங்கள் உயிர் எனப்பட்டது தேவனால காக்கப்பட்டு இருக்கிறபடினால தேவனுக்கு விரோதமா நாங்கள் ஒரு காரியத்தை செய்து உயிர் வாழ்றதை விட தேவனுக்கு பிரியமாய் சாவதே மேல் என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானிச்சிருந்தாங்க. அந்த நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட பாபிலோனிய ராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை நிறுத்தி பாபிலோன் தேசத்துல இருக்கிற எல்லோரும் அதை தண்டவத் பண்ணணும், அதை வழிபடணும்னு என்ற போது இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அக்கினியிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வழிபட மாட்டோங்கிற. இது இந்த யோனாவுக்குள்ள இல்ல பாருங்க. சார், காட்ஸ் வில், நான் விரும்புறேன் இப்படி, ஆனா தேவன் விரும்புறதை நான் ஒப்பு கொடுக்கிறேன், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். சில காரியங்கள் நாம நல்லதை கூட விரும்பலாங்க, ஆனா தேவன் விரும்பலைன்னு என்ன பண்ண முடியும்? எத்தனையோ டிசைபிள்ஸனுடைய நல்ல விருப்பங்கள் கூட அவங்க வாழ்க்கையில நிறைவேறல. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, பரிசுத்தாவியானவரே இந்த பிரயாணத்தை தடுத்தார் அப்படிங்கிறார். அப்ப தேவ சித்தம் நிறைவேறட்டுங்க, நான் ஜெபிக்கிறேன், இப்படி எல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு தான் ஒப்பு கொடுக்கணும். ஆனா இந்த யோனா அப்படி கிடையாது பாருங்க. ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்காக பரலோகத்தில் இருக்கிற தேவன் பாபிலோன் தேசத்துல இறங்கி எரிகிற அக்கினி சூளையில் அவர்களுக்காக நடந்து அவர்களை காப்பாற்றி, அதுவரைக்கும் கர்த்தரை அறியாத நேபுகாத் நேச்சார், அதுவரைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அற்பமாய் பேசின நேபுகாத் நேச்சார் இப்பொழுது சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவே நீங்கள் மேலே ஏறி வாருங்கள் அப்படிங்கிறார். அந்த உன்னதமான பெயர் எனப்பட்டது இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா இந்த யோனாவினுடைய இருதயம் பாருங்க, வலிவி போகிற இருதயம். நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருப்பேன், இன்னி சொல்ல போனா நான் சாகிறது நலமா இருக்குனார். இதேதான் இந்த இஸ்ரவேலருக்குள்ளே இருந்தது. அப்ப நம்மளுடைய வலிவி போகிற இருதயம் எப்ப நார்மலா மாறும்? நமக்குள்ளேயே அது மாதிரி இருக்குது பாருங்க. சில பிள்ளைங்க பாருங்க, 10th எக்ஸாம் வர்ற வரைக்கும் பயங்கர பக்திமான். பக்திமான் மீன்ஸ் பயங்கர பக்திமான். 40 நாள் விரதம், 21 நாள் விரதம், தானியேல் விரதம், அந்த விரதம் இந்த விரதம். 10th பாஸ் ஆயிடுச்சா அவ்வளவுதான். எப்படி மேக மீதில் ஈஸ்ராஜா வேகம் வரார், நான் மேகமாய் பறந்து போவேன்கிற மாதிரி சிலிவ் ட்ரெஸ் போட்டு அப்படியே பறக்க வேண்டியதுதான். அப்ப எல்லாம் எங்க போயிருச்சுன்னா பக்தி வலிவி போகிற இருதயம். அப்படியே +2க்கு வரும் பாருங்க. +2ல அதே மாதிரி தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்கு போன் பண்றது, தெரிஞ்ச பாஸ்டருக்கு ஜெபம் பண்றது, ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே. அந்த அவ்வளவுதான். +2 பாஸ் ஆயிடுச்சுன்னா கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் கழுகு கண்மலையின் கூட்டை கழித்து பறக்குது போல பறந்துற. நீங்க தானே அவங்க. வேத சொல்லுது பாருங்க, வலிவி போகிற நிலையற்ற இருதயம் எடுக்கிற மக்கள் எப்ப நிலையான ஸ்தானத்துக்கு வருவாங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்கள் ஆகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். இப்ப வலிவி போகிற மக்கள் புத்திமான்களா வாங்கலாமா, முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வாங்களாமா. அப்ப ஒரு மனிதன் எப்ப புத்திமானா மாறுவான் அப்படின்னா, இதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் கூட நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தினுடைய 29வது வசனமும், நீடிய சாந்தம் உள்ளவன் மகாபுத்திமான், முட்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். இப்போ ஒரு மனிதனுக்கு நீடிய சாந்தம் எனப்பட்டது ஒன்று வருமாமா. அந்த நீடிய சாந்தம் எனப்பட்டது ஒன்று வரும்போதுதான் அந்த வலிவி போகிற இருதயமுடைய மனுஷன் புத்திமானா மாறுவான். அதை இதையே நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தினுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். அப்ப
வழுவி போகிற இருதயத்திற்கு வாய்க்காலா இருப்பது என்னன்னா வாயடக்கம் இல்லாததுதான். இரண்டாவது சாந்த குணம் இல்லாததுதான். அப்ப இந்த வாயடக்கமும் சாந்த குணமும் எப்படி வரும் அப்படின்னா, மத்தேயு 5:5 சொல்லப்பட்டிருக்குது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்களாமா. அதே மத்தேயு 11வது அதிகாரத்தினுடைய 29வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்பொழுதுதான் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குங்கிறார். இப்ப இயேசுவின் இடத்துல வராத வரைக்குங்க, இயேசுவின் பாதத்துல அமராத வரைக்கும் நம்ம இருதயம் சாந்த குணத்தையும் வராது, நம் வாயும் அடக்கம் உள்ளதா இருக்காது. கெனசரேத் எனப்பட்ட ஒரு கடல் அருகே ஒரு வாலிபன் கிட்டத்தட்ட 6000 பிசாசுகளோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். அவனுடைய வாய் பாருங்க, அடக்கமே இல்லாத ஒரு வாய். அவன் கூக்குரலிட்டு கொண்டே இருப்பானாம். சில பேர்த்திட்ட ஒரு மணி நேரம் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த 1 மணி நேரம் அவங்கள அமைதிப்படுத்துறதுக்குள்ளயும் அவங்க ஒரு கடல் அலை மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு. காரணம் என்னன்னா, கற்றுக்கொள்ளவே இல்லை பாருங்க. அப்ப முதலாவது ஒரு சாந்த குணத்தை கொண்டு வருகிற ஒரு இடம் தாங்க தேவ பிரசன்னம் உள்ள அவருடைய சமூகமே. அப்ப சாந்த குணத்தை இயேசுவின் பாதத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். அவனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஊர்ல பெரிய பெரிய படித்தவங்க இருந்திருக்கலாம், காவல்துறையினர் இருந்திருக்கலாம், இல்ல மருத்துவர்கள் இருந்திருக்கலாம். எல்லாம் இருந்த போதும் கூட அவனை கட்டுப்படுத்த முடியாததுனால அவனே என்ன பண்ணிட்டான்னா, கல்லறை பகுதிக்கு வந்து சங்கிலிகளினால தன்னை கட்டி அவனுக்கு அவனே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை தேடித்தான் இயேசு வராருங்க. இயேசு வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த இந்த 6000 பிசாசும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுது. அதாவது எங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றால் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள எங்களை அனுப்பிவிடும் போது இயேசு இந்த பிசாசு கேட்டபடி அனுப்புறார். அங்க 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருக்குது. 6000 பிசாசு ஒரு பன்னிக்குள்ள 3 பிசாசு உள்ள போன உடனேயே இந்த பன்றிகள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம உயர்ந்த மேட்டிலிருந்து கீழே விழுந்து அது மாண்டு போனதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த வாலிபன் காயப்பட்ட சரீரத்தோடு, அழுக்கு நிறைந்த வஸ்திரத்தோடு, ஒரு துர்நாற்றத்தோடு இயேசுவின் முன்னாடி நிக்கிறப்ப இயேசு சொல்றாரு, இவனுடைய இந்த வஸ்திரத்தை களைத்து போட்டு இவனுக்கு வஸ்திரத்தை உடுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப இயேசுவினுடைய டிசைபிள்ஸ் என்ன வஸ்திரம் உடுத்தி இருந்தாங்களோ அதே வஸ்திரத்தை எடுத்து இந்த புத்தி தெளிவடைய காத்திருக்கிற அந்த மனிதனுக்கு கொடுக்கறாங்க. அவன் வஸ்திரத்தை உடுத்தி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இயேசுவினுடைய போதனையை கேட்டு 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 அவன் புத்தி தெளிவடைகிறான். அந்த பட்டணத்தாரே அவனை பார்த்து பயப்படுறாங்க. நீ சொல்ல போனா இயேசுவே அந்த மனிதனை நம்பிக்கையோடு தெக்கபோலியா நாடெங்கு அனுப்புறார். சார், இயேசுவின் இடத்துல வருவதற்கு முன்னாடி இவனுடைய இருதயம் பிசாசு ஆக்கிரமித்திருந்த, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு இருதயம் இன்னைக்கு இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருந்து வசனத்தை கேட்டு 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 அவன் புத்தி தெளிவடைந்து தெக்கபோலியா நாடெங்கும் சந்தோஷம் வருவதற்கு காரணமா மாறிட்டான். அதைத்தான் வேதம் சொல்லுதுங்க, சாந்த குணங்கிறது பிறவியில வராது. சாந்த குணங்கிறது ஏதோ ஒரு மனுஷனிடத்துல இருந்து வராது. பேரு கூட சாந்தகுமார்னு வச்சுக்கலாம், சாந்த பாபுன்னு வச்சுக்கலாம், சாந்த குமாரின்னு வச்சுக்கலாம், என்னென்ன பேர்ல எல்லாம் வச்சுக்கலாங்க. பீகாருக்கு போனீங்கன்னா கலெக்டர்னு பேரே ஒரு சில பேர் வச்சுக்குவாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பரிசுத்தாவின்னு பேரு, ஒருத்தருக்கு ஜெர்மன் ஜீசஸ்ன்னு பேரு. அப்போ பேர் வச்சவங்க எல்லாம் ஜெர்மன் ஜீசஸா, கலெக்டரா,
சாந்தகுமாரின்னு பேரு வச்ச அம்மா சாந்தகுமாரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாருங்க. அப்ப சாந்தங்கிறது எங்க வருதுன்னா தேவ சமூகத்துலதான். மோசேயை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். மோசே பூமியில் இருக்கிற மனுஷர்களை காட்டிலும் சாந்த குணம், அவனை போல ஒருவனும் இல்லைன்னு. ஆனா 40 வயசுல அவர் என்ன காரியம் பண்ணாருன்னு யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனா எப்படி சாந்த குணம் உள்ளவர் ஆனார்னா, கர்த்தர் மோசையை நோக்கினாரு, மோசே கர்த்தரை நோக்கினாரு, மோசே கர்த்தரை நோக்குறாரு, கர்த்தர் மோசையை நோக்குறாரு. ஒருவரும் ஒருவர் நோக்கி நோக்கி தேவனுடைய கேரக்டர் அத்தனையும் உள்ள வருது. எப்படி மாறாங்கிற கசப்புக்குள்ள ஒரு மரம் உள்ள போய் மரத்தினுடைய மதுரம் மாறாவுக்குள்ள போன உடனேயே இந்த மாறாவுக்குள்ள இருக்கிற கசப்பு தன்மை மாறினது போல தேவ சமூகத்தை தேடி 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 கடைசியா தேவனுடைய கேரக்டர் அப்படியே மோசைக்குள்ள வந்துருச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் வழுகிற இருதயத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி நம்ம இருதயம் உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும், புத்திமானா மாறணுமா இருந்தா தேவ சமூகத்துல தாங்க அது முடியும். 2வது அதே வசனம் சொல்லுது, அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்வாங்களாம். யாரெல்லாம் முறுமுறுத்தாங்கன்னு பழைய ஏற்பாடுல பாக்குறோம். ஆனா இயேசுவோடு கூட இருந்த பேதுருவுக்குள்ள இந்த முறுமுறுக்கிற ஹேபிட் இருந்திருக்குதுங்க. அந்த முறுமுறுக்கிற ஹேபிட்ல ஒண்ணு என்னன்னா, அவரு ஒண்ணு சொல்ல இவரு ஒண்ணு சொல்ல, இதுதான் முறுமுறுக்கிறது. இயேசு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது லகுவாய் இருக்கும் என்கின்ற ஒரு சம்பவத்தை சொல்றார். அப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்துல, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதாவது இவரை பின்பற்றி போற வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு பிரசியஸான லைஃப் என்பது அவருக்கு தெரியல. ஒரு இரவெல்லாம் கடல்ல போய் தன்னுடைய எல்லா கஷ்டத்தின் மத்தியில வலைய போட்டு மீனை பிடிச்சு இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து வித்து அதுல போய் குடும்பத்தை நடத்தி இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. அதுலதான் வருமானம் வரும். ஆனா இயேசுவின் இடத்துல இதை 14வது அதிகாரத்தை பாருங்களேன். இவங்க போய் சமுத்திரத்துல ஒரு தூண்டில போடு, ஒரு மீன் அகப்போடும், அதுல இருக்கிற வெள்ளிக்காசு எடுத்து உனக்காக எனக்காக வரிப்பணம் செலுத்தினாரு. அப்படியே போய் எடுத்தாரு, வரிப்பணம் செலுத்திட்டாரு. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்கல. இந்த வாழ்க்கை இவருக்கு கிடைச்சிருக்குது. இதையே தேவன் கொடுத்திருப்பாருன்னா இனி வர வர இன்னும் எவ்வளவெல்லாம் கொடுப்பார் என்பதை தெரியாம தான் விட்டு வந்தது பெருசுன்னு நினைச்சுட்டே இருக்கிறார். இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறிச்சு தெரியுங்களா? ஒரு நாள் இதே பேதுரு இயேசுவையே விட்டுட்டு ஓடிட்டார். நீ இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாருன்னா எல்லா சீசர்கள் செய்யற காரியத்தை காட்டிலும் இந்த பேதுரு செய்த காரியம் மிகப்பெரிய துரோகமான காரியத்தை செஞ்சிட்டார். அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கிட்டார். ஆனா இதே பேதுருவை இயேசு திரும்பி வந்து, நீ எதை விட்டு வந்தேன்னு நீ நினைச்ச பத்தியா, அது இல்லப்பா, நான் பரலோகத்தையே விட்டு வந்த தேவன். நீ செய்த பாவம், நீ என்ன சத்தியம் பண்ணி சபித்த இதையெல்லாம் மன்னித்து விட்டுட்டு மறுபடியும் உன்னை ஊழியத்துல நிலைநிறுத்துகிற நான் அன்பான தேவன் என்பதை விளங்க வைக்கத்தான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று திரும்ப திரும்ப கேட்டு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஊழியத்துல நிலைநிறுத்தினார். அப்ப முறுமுறுக்கிற மனிதன் உபதேசத்தை, எப்படிப்பட்ட உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னா, இயேசு கற்றுக் கொடுக்கிறாருங்க. அவர் உபதேசித்தது மாத்திரமல்ல, அவரை போல உபதேசிக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க நிறைய பேர் அவரிடத்துல போய் உபதேசத்தை கற்றுக்கொள்றது கிடையாது. சரி, பிரபலமான ஊழியக்காரங்க யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா, அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து போய் கக்கிறது. சரி, அதனால என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குது பாருங்க. இயேசுவுக்கு ஒரு பேதுரு இருந்தா போதுங்க, இயேசுவுக்கு ஒரு யோவான் இருந்தா போதுங்க, இயேசுவுக்கு ஒரு ஸ்தேவான் இருந்தா போதுங்க,
இயேசுவுக்கு ஒரு பவுல் இருந்தா போதும், இயேசுவுக்கு ஒரு எலிசா இருந்தா போதும். அதே போல நீங்களாகவே இருங்க. இயேசுவுக்கு ஒரு ஜெய்பால் போதும். இன்னைக்கு அநேகர் யாரையோ காப்பி எடுத்து அவரை மாதிரி பேசி அவரை மாதிரி பண்ணி, சார் அது அடுத்தவங்க சர்டிபிகேட்டை ஜெராக்ஸ் எடுத்து எத்தனை நாள் நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன்னு காமிச்சு ஏமாத்த போறீங்க? உங்களுக்கு என்று அதுதான் சொல்றது, அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருந்தா இயேசு அழகா கற்றுக் கொடுப்பார். இயேசு என்ன உபதேசம் பண்ணினார் என்று மத்தேயு 4:17 சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள்ங்கிற பிரசங்கம் கிடையாதுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு மனம் திரும்புனா நான் திரும்பத்தான் பாக்குறேன், ஆனா திரும்ப முடியலையே, எனக்கு மனசு திரும்புற மாதிரி இல்லையே. ஆண்டவர் மனம் திரும்ப பிரசங்கம் பண்ண சொல்லல, ஆனா ஆண்டவர் மனம் திரும்பணும் பிரசங்கம் பண்ணல. பரலோக ராஜ்யத்தின் பக்கமா உன் மனசை திருப்புனர். அவர் காண்பித்தது பரலோக ராஜ்யம், அதன் பக்கமா மனசை டைவர்ட் பண்ணாரு. பாருங்களேன், அந்த பரலோக ராஜ்யத்தின் பக்கமா மனசை திருப்ப பண்ணினது மாத்திரமல்ல, தன்னுடைய சீசர்களுக்கும் இதே பிரசங்கத்தை கற்றுக் கொடுத்தார். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது. 6:7 வாசிக்கிறான். காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பரலோக ராஜ்யத்தை போக்கஸ் பண்ணுங்க. ஜனங்கள் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்குது, இந்த ராஜ்யத்துல இப்பேற்பட்ட பொக்கிஷம் இருக்குது, இதை பத்தி தெரியாததுனாலதான் இவங்க மனசு மண்ணுக்குரியதுல நாட்டமா இருக்குது, அழிவுக்குரியதுல நாட்டமா இருக்குது, சாத்தானுக்குரியதுல நாட்டமா இருக்குது. நீங்க பரலோகத்துக்குரியவைகளை காண்பீங்க, பேசுங்க அப்படின்னார். அவங்களை அப்படியே போயிட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாங்களாமா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் முறுமுறுக்கிறவர்களா லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்திருக்கலாங்க. ஆனா அந்த லிஸ்ட்லயே இருப்பது தேவ சித்தம் அல்ல, அவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்ளுவார்கள் என்கிறார். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை இயேசு சொல்றாங்க. அதுல மிக மிக முக்கியமான ஒரு காரியம், இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்குது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதை மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுவான். அப்ப பரலோக ராஜ்யம் எனப்பட்டது நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குதாமா. அப்ப அந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை வாங்குவதற்கு அதை பொக்கிஷமா பார்க்காத வரைக்கும் அவன் அதுக்காக ஒரு செலவு பண்ண மாட்டான். ஆனா அதை பொக்கிஷமா பார்த்துட்டான் அப்படின்னா அதற்காக இவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் செலவழிப்பானாமா. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எதுங்க பொக்கிஷம்? அன்றைக்கு இயேசு பூமிக்கு எதை பொக்கிஷமா நினைச்சாரு? தன்னுடைய சரீரத்தை பொக்கிஷமா நினைச்சாரா, அல்லது தன்னுடைய நித்திரைய பொக்கிஷமா நினைச்சாரா, அல்லது தன்னோடு இருக்கிற தேவ தூதர்களை பொக்கிஷமா நினைச்சாரா? வேதத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல சொல்றது, தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவரையே நோக்கி பாருங்கள் அப்படிங்குது. அப்ப இயேசுவுக்கு பொக்கிஷமா தெரிந்தது என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில பொக்கிஷமா தெரிந்ததுனாலதான் இந்த பொக்கிஷம் மண்ணுக்குள்ள புதைந்து கிடக்குது. இந்த மண்ணையே தியானிக்குது, மண்ணுக்காகவே வாழுது, மண்ணவே ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து கடைசியா மண்ணுக்குள்ளேயே போயிருதே. இது எப்படியாவது விலைக்கு வாங்கி இந்த பொக்கிஷத்தை முதல்ல அதுக்கு பொக்கிஷமா காமிக்கணும்னு தனக்கு பொக்கிஷமாய் வைத்திருந்த தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் எவ்ரி மேன் அண்ட் உமனுக்காக இந்த பூமியில சிந்தினாருங்க. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொரு மனிதனையும் பொக்கிஷமா மாத்த வச்சது. தேவன் மனிதனை பொக்கிஷமா பாக்குறாரு, ஆனா தேவன் பாக்குற மாதிரி மனுஷன் தன்னை பொக்கிஷமா பார்க்கல.
இப்ப இயேசுவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான், இயேசுவினுடைய பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான், இயேசுவினுடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்றைக்கு மனிதனே தன்னையே மதிப்புக்குரியவனா பார்க்கிறான். என்னைக்கும் பரிசுத்த ஆவி இல்லாமங்க ஒரு விஷயத்தை சரியா பார்க்க முடியாது. என்னாகும் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல மோசே 12 பேர் அனுப்புறாருங்க. அதுல காலேபு பார்த்த பார்வையும், யோசுவா பார்த்த பார்வையும், மத்த 10 பேர் பார்த்த பார்வையும் வித்தியாசமா இருந்தது. இவர்கள் தங்களையும் வெட்டி கிளிகளை போல பார்த்தாங்க, மற்றவங்களையும் இவங்களை வெட்டி கிளிகளை போல பார்க்கிறாங்கன்னு நினைச்சாங்க. மற்றவங்களை ஹைலைட்டா பார்த்து இவங்களை ரொம்ப, நீ சொல்ல போனா கர்த்தருக்கு விரோதமான பார்வை பார்த்து துர்செய்திய 10 பேர் பரப்புனாங்களாமா. ஆனாங்க காலேப் சொல்றாரு, நாங்கள் சுற்றி போய் சோதித்து பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா அந்த பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை நமக்கு கொடுப்பாருனாரு. அப்படியே இந்த காலேப் மலை தேசத்தை அடைந்தாரு. அவருடைய மகளுக்கு கூட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொடுத்து, அந்த காலேப்பின் சந்ததியில வந்தவர் தாங்க இந்த நாபால் எனப்பட்ட அபிகாயிலுடைய வீட்டுக்காரர். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் வலிவி போகிற இருதயம் உடையவர்களா இருந்தோம், முறுமுறுக்கிறவர்களா இருந்தோம். நம்மள மகா புத்திமானாய் மாற்றுகிற தேவ சமூகத்திலையும் உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிற இயேசுவின் இடத்திலையும் நாம் வருகிற போதுதான் அவருடைய வார்த்தை நிறைவேறும். இதனால நீங்களும் நானும் வலிவி போகிற இருதயம் உடையவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லைங்க. இயேசு நம்ம இருதயத்தை அவருடைய உபதேசத்தினால நிரப்ப விரும்புகிறார். நாமும் அவரை போல உபதேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்துல கற்றுக்கொள்ளுவோம், பூமியை சுதந்திரிக்க அவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. எங்கள் இருதயத்துக்குள்ள அது ஊடுருவ முடியாதபடி தடையாய் நிற்கிறது. ஆனாலும் வலிவி போகிற இருதயம் உடையவர்களை கோபத்துல நீ சொன்னீரப்பா. ஆனாலும் அவர்கள் மேல இறக்க வைக்கிறவர் ஆண்டவரே, அவர்களை மகா புத்திமானாய் மாற்றுகிறவர், முறுமுறுக்கிறவர்களுக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனையுமே துதிக்கிறோம். ஒரு தகப்பன் சிற்றியாத பிள்ளை உண்டோ என்ற மாதிரி ஒரு தகப்பனை போல எங்களை சிற்றித்து நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.